பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழ் மொழி வழிபாட்டு முறைக்கு எதிராக நிற்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம். இன்று நேற்று அல்ல, கடந்த 4 வருடங்களாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மொழியில் வழிபாட்டு முறை நடத்துவதற்கு திரைமறைவில் முன்பெல்லாம் எதிர்ப்பாக நின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது நேரடியாக அலைபேசியில் அழைச்சி மிரட்டி தமிழ் வழியிலெல்லாம் நீ வழிபாட்டு முறை நடத்தணும், குடமுழுக்கு முறை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அடித்து தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு ஆகியிருக்கு. அது குறித்து தான் நம்ம இந்த காணொலி பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பேரூர் ஆதீனம் என்று சொல்லக்கூடிய சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கின்ற முன்னாள் ரவுடி, முன்னாள் கட்ட பஞ்சாயத்து அதிபர், முன்னாள் அஇஅதிமுக தொண்டர், இந்நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யாருன்னா இந்த பேரூர் ஆதீனத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன தமிழ் வழியிலெல்லாம் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று அங்கங்கே இருக்கின்ற அமைப்புகளெல்லாம் கூட்டம் நடத்துறீங்களாமே, நான் நினச்சேன்னா போலீஸை உள்ளுக்கு விட்டு ஆதீனத்தில் இருக்கிற அத்தனையும் தூக்கி வெளியில் போட்டுருவேன், பார்த்துக்கோங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதே சொல்லாடலில் அமைச்சர் சேகர் பாபு பேரூர் ஆதீனம் அவர்களை மிரட்டி இருக்கிறார் தொலைபேசி வழியாக. அப்படி எதற்காக என்ன, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்தை கொள்ளை அடிச்சிட்டாரா, அல்லது சேகர் பாபு அவர்களுடைய மகளுக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் திருமணத்தை பண்ணி வச்சுட்டாரா, தமிழ் வழி முறையில் எதுவும் திருமணத்தை பண்ணி வச்சுட்டாரா ஆதீனம் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. பச்சை நாயகி உடனுரை பட்டீஸ்வரர் ஆலயம் வருகின்ற 10ஆம் தேதி குடமுழுக்குக்கு தயாராக இருக்கின்றது. அதாவது பேரூருடைய பகுதியில், கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் இருக்கின்ற பச்சை நாயகி உடனுரை பட்டீஸ்வரர் ஆலயமானது குடமுழுக்குக்கு தயாராகி இருக்கின்றது. வருகின்ற 10ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி அந்த கோயிலானது குடமுழுக்குக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக 2020 வாங்கின தீர்ப்பு, 2020 ஜனவரி மாத காலகட்டத்தில் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கு நடத்தணும், தமிழ் மொழியில் தான் குடமுழுக்கு நடத்தணும்னு நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கினுடைய போக்கில் வெற்றி பெற்று 1000 வருடம் கழித்து தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தில் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அதே வருஷத்தில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்றது. அப்போ நாங்கள் இதே கோரிக்கையை கொண்டு கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு நீங்கள் தமிழில் நடத்தணும்னு வச்சோம். அப்போது வைக்கும் பொழுது அந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாகம், அந்த கோயிலுடைய ஈஓ இல்லை இப்படி செய்ய முடியாது, இந்த கோயிலுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. அந்த கோயிலினுடைய மறுப்பை எடுத்துகிட்டு போய் அதே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில், உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நம்ம வழக்கு தொடுக்கும் பொழுது கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான நீதி அரசர்களுடைய குழு என்ன சொன்னிச்சுன்னா, இந்து சமய, அதாவது தமிழ்நாடு முழுமைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற எல்லா கோயில்களிலும் தமிழ் மொழி வழி குடமுழுக்கு கட்டாயம். அந்த கோயில் நிர்வாகம் அதை மீறினால் அந்த கோயில் நிர்வாகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பை வழங்கி இன்றோடு, அதாவது இந்த மாதத்தோடு கிட்டத்தட்ட 4 வருடம் முடிஞ்சு 5ஆவது வருடத்தில் அந்த தீர்ப்பினுடைய வயது போயிட்டு இருக்குது. நாம் அதற்கு பின்னாடி தஞ்சை, அதாவது சமயபுரம் கோயில், விராலிமலை முருகன் கோயில், அப்புறம் சேலத்தில் பண்ணாரி அம்மன் கோயில், முத்துமாரியம்மன் கோயில், அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் வயலூர் முருகன் கோயில், இப்படி பல கோயிலில் தயவுசெய்து தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்துங்க, தயவுசெய்து தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்துங்க, ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குங்க, அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு மன்றாடி கேட்ட பிறகும் இன்று வரை அந்த தீர்ப்பின் மீது இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த தீர்ப்பின் மீது இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு போகலான்னு சொன்னால் அதை டெமாலிஷ் பண்ணுறதுக்காக, அதாவது அதை திசை திருப்புவதற்காக இந்த அரசு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் தமிழ் மொழி வழியில் குடமுழுக்கு நடத்தலாமா வேண்டாமா என்று அன்பர்களிடமும் மெய்யன்பர்களிடமும் கருத்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வச்சுச்சு. அந்த கூட்டம் முதல்ல திருநெல்வேலியில் நடந்துச்சு. திருநெல்வேலியில் நடந்த பொழுது எல்லாரும் அவங்கவுங்க தரப்பில் கருத்தை சொன்னாங்க. அப்போ கருத்து ஒரு முடிவுகள் எட்டப்படாமலேயே அந்த கூட்டமானது தள்ளி வைக்கப்பட்டது.
அதன் பிறகு மதுரையில் நடந்துச்சு. அந்த கூட்டமும் வந்து முடிவுகள் எட்டப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த 2 கூட்டங்களுக்கு அடுத்தபடியாக இந்து சமய அறநிலைத்துறை இந்த விஷயத்தில், அதாவது தமிழ் வழி குடமுழுக்கில் கருத்து கேட்கறதை நிறுத்திடுச்சு. இப்போ சரி, கருத்து கேட்கறதை நிறுத்திடுச்சு, ஏற்கனவே நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பை வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே நீதிமன்றம் வழிகாட்டல் இருக்குங்க, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குங்க. அந்த தீர்ப்பை வந்து நாங்கள் அமல்படுத்துகிறோங்க. நீங்கள் இதில் ஏதாச்சும் மறுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த தீர்ப்பை வந்து ஸ்டே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பங்காளிகளாக இருக்கின்ற இந்துத்துவா கும்பலுக்கு அப்படி கூட சொல்லலாம். ஆனால் பாருங்கள், இந்துத்துவாவே வந்து தடுத்தா கூட இப்படி தடுத்திருக்க மாட்டாங்க. 2020 அதாவது இறுதி பகுதியில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் நடந்த குடமுழுக்கு தாண்டி தமிழ்நாட்டில் அதன் பிறகு நடந்த எந்த கோயில் குடமுழுக்கிலும் தமிழ் மொழி வழி குடமுழுக்கை இவர்கள் நடத்தவே இல்லை. எல்லா கோயில்கள்லையும் தமிழ் வழி குடமுழுக்கு நடத்தணும்னு ஒவ்வொரு கோயில்லையும் நடத்தும் பொழுதும் அந்த கோயிலுக்கு உட்பட்ட அந்த நிர்வாகிகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி நிர்வாகிகள் கொண்டு மனு கொடுக்கறதும், அவங்க கொண்டு போய் கிடப்பில் போடுறதும், நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டு பதில் சொல்லாமல் போகிறதும் இது தொடர்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் நீங்கள் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும்னு ஏற்கனவே மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அது குறித்து எந்த பதிலும் இல்லை. இப்போ கோவையில் வந்து இந்த பச்சை நாயகி உடனுரை பட்டீஸ்வரர் ஆலயத்தில் வர்ற 10ஆம் தேதி நீங்கள் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும்னு மனு கொடுத்துருக்குறோம். அது குறித்து எந்த பேச்சும் இல்லை, பகுதியும் இல்லை. இப்போ இதே நிலைமையை தான் அதே கோவையில் இருக்கிற மருதமலை முருகன் கோயிலையும் இவங்க நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அப்போ என்னென்னா, இப்போது இதே பட்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய குடமுழுக்குக்காக ஏற்கனவே தமிழ்நாடு முழுமைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோயிலில் நடத்த வேண்டும் என்பதற்காக பொதுவான ஒரு தீர்ப்பையும் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இந்த பச்சை நாயகி உடனுரை பட்டீஸ்வரர் ஆலயத்தில் குடமுழுக்கு நடத்தணும்னா நீங்கள் கட்டாயம் தமிழில் தான் நடத்தணும்னு அந்த ஊரை சேர்ந்த சிலர் வந்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலையும் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்குது. கூடுதலாக கோவையை சார்ந்த மெய்யன்பர்கள் வந்து தீர்ப்பை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த 2 தீர்ப்பை வாங்கி வைத்த பிறகும் அமைச்சர் சேகர் பாபுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எது தடுக்குது தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்துவதை? எதற்காக பேரூர் ஆதீனத்தை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் இது போன்ற செயல்களை ஊக்குவித்தால் உங்களுடைய ஆசிரமத்திற்கு நாங்கள் வந்து போலீஸை விட்டு ரைடு விடுவோம்னு சொல்லி மிரட்டக்கூடிய சூழலை எதற்கு இந்த தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்குது? அமைச்சர் சேகர் பாபு அவர் என்ன நினச்சிக்கிட்டாரா, தமிழ்நாடு முழுமைக்கும் தங்களுடைய வீடு, கருணாநிதி வீடு அல்லது ஸ்டாலின் வீடு அல்லது முன்னாள் அஇஅதிமுக வீடு இல்லை சேகர் பாபு வீடுன்னு நினச்சிட்டாரா? எனக்கு தெரியலையே. எதற்காக இது போன்ற ஒரு மிரட்டல் தோணியோட அவர்கிட்ட பேசணும்? நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் இருக்கிற ஆதீனங்கள்லேயே ஓரளவு தமிழ் மொழி வழியில் வழிபாட்டு முறை இருக்கணும்னு ஒரு கல்லூரியை நிறுவி அந்த கல்லூரியில் பட்டயத்தை கொடுத்துட்டு இன்றளவும் அந்த வழி தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறது பேரூர் ஆதீனம் தான். மற்றவங்கெல்லாம் வந்து பரிவட்டத்தை ஏறுறதுலேயும் உப்பரிகை ஏறுறதுலேயும் அதுலேயே காலம் கழிக்கிறாங்க மற்ற ஆதீனங்கள். இப்போ இருக்கவே ஒரே ஒரு ஆதீனம் பேரூர் ஆதீனம் தான் தமிழ் மொழி வழியில் நீங்கள் குடமுழுக்க நடத்தணும்னு போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ அவரை வந்து தொலைபேசியில் அழைச்சி மிரட்டி விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அவர் வந்து நின்றுட்டா இதை வந்து யாரும் பெருசாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகமோ அமைச்சர் சேகர் பாபுவோ நினைச்சா அது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. உண்மையிலேயே இதுக்கெல்லாம் ஒரு காலம், இதற்கெல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒரு காலம் வரட்டும் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய சேகர் பாபு மாதிரியான அமைச்சர் ரவுடித்தனத்திற்கு பயந்து இங்கே யாரும் அமைதியாக இல்லை அப்படிங்கிறத சேகர் பாபு புரிஞ்சுக்கணும். இந்த காணொலி பதிவின் வாயிலாக நாம் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, ஒன்றே நீ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய ஆணையை மதித்து அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டராக போடு. குறிப்பாக பச்சை நாயகி உடனுரை பட்டீஸ்வரர் ஆலயத்திற்கென்று அந்த குடமுழுக்கு நடத்துவதற்கென்று தனியாக ஒரு டைரக்ஷனும் தீர்ப்பும் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஊரை சேர்ந்த மெய்யன்பர்கள் அதை வந்து செயல்படுத்துதுன்னு. இதையெல்லாம் தாண்டிட்டு நான் வந்து தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்த மாட்டேன், நான் சமஸ்கிருதத்தில் தான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது RSS சங் பரிவார அமைப்புகளை முன்னேற்றுவதற்காக செயல்படுகின்ற கழகமா? அதே போல் சேகர் பாபு வந்து சும்மா அலைபேசியில் வந்து நீங்கள் மினிஸ்டராக இருக்கிற வரலையும் தான் நீ மினிஸ்டர், இல்லாட்டினா இப்போ அடுத்த ஆட்சியில் நீ மினிஸ்டராக என்னன்னு தெரிஞ்சிடும்.
அப்போ வந்து உடனே ஒரு ஆதீனத்துக்கு ஃபோனை போட்டு அழைச்சி மிரட்டி இதெல்லாம் வந்து சில்லறத்தனமானது. இது சேகர் பாபு அவர்கள் வந்து எங்கே போனாலும் வந்து இந்த சில்லறத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த வேலைகள்லாம் தொடரக்கூடாது. இது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அரசுக்கு களங்கத்தை விளைவிப்பதை தாண்டி இந்த அரசை துடைத்தெறுவதற்கு ஒரு சரியான காரணத்தை தளத்தில் உருவாக்கிவிடும் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போது பேரூர் ஆதீனம்ங்கிறது வந்து ஒரு ஆள், ஒரு தனியான ஆதீனம், அவரை வந்து நம்ம மிரட்டிட்டா மற்றவங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஒரு நிர்வாகி, ஒரு சைவ அந்த வழிபாட்டு முறையில் அவர் வழிபாடுகளை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆதீனத்தினுடைய ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ஒருத்தர். இப்போ அவரை நீங்கள் திட்டிட்டுனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற சைவ விரும்பிகள் அல்லது சிவனை விரும்புகிறவர்கள், ஒட்டுமொத்தமாக தமிழர் வழிபாட்டு முறையில் வந்து நேசிக்கின்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிக மிக பெரிய ஒரு கேவலமான ஒரு சிந்தனை. சேகர் பாபு அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த மிரட்டல் உருட்டலெல்லாம் வச்சு விட்டு, இன்னும் சொல்லப்போனால் மிரட்டல் உருட்டலெல்லாம் ஸ்டாலின் வீட்டுக்கு வெளியில் இருக்கின்ற ஸ்டாலினுடைய ஏவலாளிகளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கின்ற தமிழ் பற்றாளர்கள்ட்டையும் தமிழ் தேசியர்கள்ட்டையும் இந்த தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்ட்டையும் வச்சுக்காதீங்க. அது நல்லதில்லை என்பதை பதிவு செய்து, கட்டாயம் பச்சை நாயகி உடனுரை பட்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு தமிழ் வழியில் தான் நடத்தணும். இது மீறி ஏதாவது நடந்தால் அங்கு நடக்க இருக்கின்ற குடமுழுக்கானது ஒளிப்பதிவோடு கண்காணிக்கப்படும். ஒளிப்பதிவோடு கண்காணிக்கப்பட்டு அங்கு தமிழ் மொழியின் வழியில் குடமுழுக்கு நடத்தப்படாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்த சேகர் பாபுவின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீதும் அந்த கோயிலை நிர்வகிக்கின்ற செயல் அலுவலரின் மீதும் தொடுக்கப்படும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.